தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து நெகேமியாவுடைய புத்தகத்தை கற்று வருகிறோம். கடந்த முறை நாம் நெகேமியாவுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதை நாம் தியானித்து நிறைவு செய்தோம். அந்த 5ஆம் அதிகாரத்திலே நாம் அதனை படித்து தியானித்த பொழுது அதிலே அநேக பாடுகள் வழியாக அவர்கள் அநேக கஷ்டங்களின் வாயிலாக அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். அநேக கஷ்டங்கள் வாயிலாக அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். அவர்களுக்கு ஆபத்துக்கள் வந்தது, அவர்களுக்கு கண்ணிகள் வைத்தார்கள், அவர்களுக்கு பிரச்சனைகள், பிரயாசங்கள், போராட்டங்கள் எல்லாம் இருந்தது. ஜனத்தின் மத்தியிலே அவர்கள் யூத ஜனங்களாலே அதிகமாய் காயப்பட்டதை நாம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் சிந்தித்தோம். அவர்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கூக்குரல் ஏற்பட்டது. எங்களை எங்களை கவனிப்பார் யாரும் இல்லை என்பது போல அவர்கள் மத்தியிலே அவர்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த மக்களாலே பாதிக்கப்பட்டதைத்தான் 5ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கிறது. குறிப்பாக 5ஆம் அதிகாரத்திலே அவர்கள் 3 குழுவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்கள் முறையிடுகிறார்கள். பணம் படைத்தவர்கள், ஒரு பணமும் இல்லாதவர்கள், அல்லது எந்த விதமான அதிகமான தரித்திரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், இவர்கள் எல்லாம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய முறை என்னவென்று சொன்னால், தங்கள் மேல் இருக்கக்கூடிய ஆளுகை செய்யக்கூடிய யூத ஜனங்கள், தங்களோடு இருக்கக்கூடிய தங்களுடைய சகோதரர் என்று சொல்லக்கூடியவர்களே தங்களுடைய கழுத்தை நெரித்து தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அவ்விடத்துல வருகின்றதை நாம் தியானித்தோம். இப்படிதான் 5ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகின்றது. 5ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலே ஒரு ஜபத்தோடைய கூட நெகேமியா அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். 5ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே ஒரு சொந்த அனுபவம். நெகேமியா ஒரு ஆளுநராக இருந்த போதும் கூட, ஜனத்தின் மத்தியிலே ஒரு அதிகாரியாக இருந்த போதும், சாம்ராஜ்யத்திலே ஒரு பொறுப்பை வகித்த நபராக இருந்த போதிலும், தான் மக்களுக்கு என்பதாக தன் மக்களுக்கு மத்தியிலே எப்பேற்பட்ட ஒரு ஊழியத்தை நிறைவேற்றினார் என்பதை குறித்திருக்கின்ற சொந்த சாட்சியை நெகேமியா தாமே அதனை சொல்கின்றதையும் நாம் அந்த கடைசி பகுதியை நாம் வாசிக்க முடியும். அதை நிறைவு செய்யும் வேளையிலே நெகேமியா ஒரு ஜபத்தை மேறெடுக்கிறார். ஆண்டவரே, நான் எப்படிப்பட்டவனாக செயல்பட்டேன் என்பதை ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றையும் நீர் எனக்கு நன்மை உண்டாக இணைத்தருளும் என்று அவர் குறிப்பிடுகிறார். திங்க் அப்பான் மீ மை காட் ஃபார் குட் according to all that I have done for this people. இந்த ஜனத்திற்கு நான் செய்தது எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவர் சொல்லி நிறைவு செய்கிறார். சூழலிலே நாம் 6ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். நாம் தொடர்ந்து இந்த 1ஆம் அதிகாரத்தை துவங்கி நாம் தியானித்து அல்லது வாசித்து வரும் பட்சத்திலே நீங்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட போராட்டமானது இந்த ஜனத்தின் மத்தியில் நிலவி கொண்டு வருகின்றது நீங்கள் பார்க்க முடியும். முதலாவதாக வெளிப்புறமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது அரபியரும் கேஷேமும் அதே போல இருக்கக்கூடிய மற்ற நபர்களும், இவர்கள் முதலாவதாக இவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். External threats were there at one particular point of time. There was mockery, there was political pressure, there was also a conspiracy. அந்த ஜனத்தின் மத்தியிலிருந்து வந்ததெல்லாம் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சூழ்ச்சியை பிணைத்தார்கள். ஏளனமாக பேசினார்கள். ஒரு நரி ஏறி போனாலும் அது தாங்குமா என்று சொல்லி ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பினார்கள். ஆனாலும் அவர்கள் வெளிப்புறமாக இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகளுக்கு, மிகப்பெரிய அபாயங்களுக்கெல்லாம் அவர்கள் தொய்ந்து போனதாக நாம் அவ்வளவாக வாசிப்பதில்லை. ஆனால் இந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு உட்புறமாக இருக்கக்கூடிய இன்டர்னல் த்ரெட்ஸ் ஆர் மோர் than the external threats. இருக்கக்கூடிய அவருடைய ஆபத்துகளும், அவருடைய அபாயங்களும், அவருடைய தந்திரங்களும், யுக்திகளும் வெளிப்புறமாக இருந்து வரக்கூடிய யுக்திகளுக்கு மேலாக ஒரு பயத்தையும் ஒரு அச்சுறுத்தலையும் அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றதை நாம் வாசிக்கின்றோம். ஏனென்றால் உட்புறமாக இருந்து வரக்கூடியது இல்லாம ஒரு உருவாக்கக்கூடியது, ஒரு ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ண இருக்கக்கூடிய ஜனங்களை எப்படியாக என் ஆதாயத்திற்காக, என் லாபத்திற்கு நான் பயன்படுத்த முடியும். ஒரு ஜனத்தின் மத்தியிலே ஒரு பயத்து உணர்வை நான் ஏற்படுத்தி அந்த பயத்தின் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை நான் சாதிக்க வேண்டும். என்ன சாதிக்க வேண்டும்? அவர்களுடைய ஆதாயத்திற்கு பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள் அல்லது அவர்கள் ஜனத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் தங்கள் ஆதாயத்திற்காக மக்களுடைய பணத்தையும் மக்களுடைய உழைப்பையும் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். அதைத்தான் நாம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்தோம். ஆகவே இதெல்லாம் நடந்து கொண்டு வரக்கூடிய அதே நேரத்திலே நீங்கள் 6வது அதிகாரத்திற்கு வருகிறீர்கள். 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், இவர்களுக்கு கர்த்தர் தான் பாதுகாப்பு, இதெல்லாம் சரிதான். ஆனால் 6ஆம் அதிகாரத்துல இப்பொழுது சத்ரு மற்றொரு யுக்தியை பயன்படுத்துகிறார். Now the enemy is not quiet. He is never was never quiet in the book of Nehemiah. நெகேமியாவின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய நூல் இழை போல என்று சொல்லலாம். அது போல இந்த புத்தகத்திலே எப்படியாக தேவன் செயல்படுகிறாரோ அது போலவே கிளியரா கேக்குதுன்னு நினைக்கிறேன். போலவே எப்படியாக ஒரு நபர், ஒரு ஜனங்கள்
ஜனங்கள் மத்தியில இருந்து செயல்படக்கூடிய தேவன் எப்படியாக செயல்படுகிறார் என்பதை இந்த புத்தகத்தின் வாயிலாக நாம் சிந்திக்கின்றோமோ காண்கிறோமோ, அது போலவே அது போலவே இதே அதிகாரத்தில் இதே புத்தகத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது இடையிடையே சத்ருவாக இருக்கக்கூடிய சாத்தான் எப்பேற்பட்ட முறையிலே அவன் செயல்படுகிறான், எப்பேற்பட்ட யுக்திகளை அவன் பயன்படுத்துகிறான், எப்பேற்பட்ட ஒரு நுட்பமான செயல்பாடுகளை தன் ஜனத்தின் மத்தியிலே கொண்டு வந்து கர்த்தருடைய ஊழியத்தை தடைப்படுத்த வேண்டும், நின்று போக வேண்டும் என்று சொல்லி செயல்படுகிறான் என்பதை குறித்தும் நாம் இதே புத்தகத்தில் வாசிக்க முடியும். நீங்கள் அதை 2ஆம் அதிகாரத்தை துவங்கி நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கும் இங்குமாக கொஞ்சமாக சொல்லிக் கொண்டு வந்த விஷயமானது 4ம் 5ஆம் அதிகாரத்தை வரும் பொழுது அதிகமாய் பேசப்படுகின்றது. ஆனால் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது முற்றிலும் வித்தியாசமான ஒரு தோற்றம், ஒரு பின்னணி அங்கே வருகின்றது நீங்கள் வாசிக்க முடியும். ஏனென்றால் 4ம் 5ஆம் அதிகாரத்திலே மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். Only people have been considered as the victim in chapter 4, chapter 5, even in chapter 2, in few parts of chapter 2. But when you read this chapter 6, the scene is totally changed. அந்த சித்திரமானது முற்றுமாய் மாறிவிட்டது. ஏனென்றால் இந்த 6ஆம் அதிகாரத்தை பொறுத்தமட்டில் நீங்கள் வாசித்தால் எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சா போதும், கீழே இருக்கக்கூடியவர்கள் சரிந்து விடுவார்கள். அதான் நீங்க வாசிக்க முடியும். அப்படியானால் இங்கே மக்களை தொட்டு இனிமேல் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் மக்களை தொடுவோம் என்று சொன்னால் அல்லது மக்களுக்கு விரோதமாக நம்ம எதையாவது செயல்பட்டால் ஒருவன் வந்து நிற்பான், ஒருவன் வந்து தன் தன் கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு வந்து அதனை கேட்டு கர்த்தரிடத்திலே மன்றாடி அவரிடத்திலே பதில் பெற்று கொண்டு வந்து ஜனத்திற்காக அவன் செயல்படக்கூடிய ஒருவன் இருக்கிறான். ஆகவே இந்த சின்ன சின்ன ஆளுகள் எல்லாம் வைத்து நாம் பிரயோஜனம் இல்லை. மாறாக நேரடியாக தலைமைத்துவத்தையே அணுகுவோம். தலைமைத்துவத்தையே நாம் என்ன செய்ய போகிறோம், இப்பொழுது தாக்க போகிறோம். We are now not going to attack the small people who are of no worthy, but we are going to attack the one who is leading them. The leadership is now under attack. அதனாலதான் இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் நான் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் இன் த ஃபேஸ் ஆஃப் அப்போசிஷன். பிரியமானவர்கள், ஒருவேளை தேவன் நம்மை நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலே, நம்முடைய சபைகளின் மத்தியிலே, நம்முடைய ஒரு குழுவின் மத்தியிலே தேவன் நம்மை ஏதோ ஒரு பணி செய்யும்படியாக, கர்த்தருக்கென்று நிற்கும்படியாக, கர்த்தருக்காக உழைக்கும்படியாக, கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படியாக, கர்த்தருக்காக நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செயல்படுத்தும்படியாக அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அதிகாரம், இதனுடைய பதில் நமக்கானது. இந்த அதிகாரத்தில் நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம்மையும் இது சில நேரத்தில் நாம் தாக்குகின்றதையும் தாக்கப்படுகின்றதையும் நாமும் இதன் ஊடாக கடந்து செல்கிறோம் என்பதை இந்த அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது அடியானுக்கு புரிந்தது. ஆகவே இது நான் சொன்னது போல இது அட்டாக் ஸ்ட்ரைட் ஆன் தி லீடர். ஆனால் ஏன் இதனை செய்கிறார்கள்? அதான் அந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லும் பொழுது ஏன் இதனை செய்கிறார்கள்? நீங்கள் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதே போல 9வது வசனமும் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். இதுல திறப்பொன்றும் இல்லை. அதே போல 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே அவர்களுக்கு வாசல்கள் கட்டப்படவில்லை என்று கேள்விப்படுகிறார்கள். ஆனால் கேள்விப்பட்டவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? இன்னும் மீதம் இருக்கக்கூடிய வேலை நடைபெறக்கூடாது, அதுதான் அவருடைய நோக்கம். நீங்கள் அதே போல 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது verse 9 என்ன சொல்லப்படுகிறது? அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு, that they should not complete the work or the work and it will never be finished. கட்டிட்டாங்க, மதில் கட்டி முடித்தாரு, இன்னும் வாசல்கள் வைக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அந்த வேலை பூர்த்தியாக நிறைவு வரும். அந்த வேலை நம்ம கட்ட விடக்கூடாது, அந்த வேலை நாம் நிறைவு செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் இப்பொழுது செயல்படுகிறார்கள். அதே போல 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதும் கூட அதே குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். நான் பயந்தபடி செய்து பாவம் கட்டிக் கொள்வதனாலும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாகிறதற்கும் கைக்கூலி கொடுத்தார்கள். in order that they could discredit me. அதாவது எனக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுவார் என்று சொன்னால், எனக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை தடைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்னை அடித்தால் போதுமானது, கர்த்தருடைய ஊழியம் தடைப்பட்டுவிடும் என்பதுதான் அவர்கள் செய்கிறார்கள். இதுதான் அவர்கள் நோக்கம். என்னை பயமுறுத்தி எனக்கு அச்சுறுத்தலை கொண்டு வந்து ஒரு விஷயத்துல என்னை அப்படியே அமுக்கி வைத்து விடுவோம் என்று சொன்னால் அங்கே மீதம் இருக்கக்கூடிய கட்டி தீர்க்கப்பட வேண்டியிருக்கக்கூடிய வேலை தடைபடும் என்பதுதான் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இதனுடைய பின்னணி நோக்கமாக காணப்படுகிறது. This is the background in which this chapter 6 has been written. ஆகவே இந்த அதிகாரத்தை நாம் 2 பங்காக நாம் பிரிக்க போகிறோம். There are 2 ways in which we are going to, 2 subdivisions that we are going to have this chapter. One is chapter 1, verse 1 to verse 14. 1 முதல் 14 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது it is the road ahead to completion.
நீங்கள் அதில் வாசிக்கும் பொழுது இன்னும் மீதம் இருக்கக்கூடிய பணிகள் என்ன, அதற்காக இருக்கக்கூடிய தடைகள் என்ன. அவர் ஒரு பயணத்தினூடாக போகிறார், ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் வரக்கூடிய தடைகள் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். மீதம் இருக்கக்கூடிய 15 முதல் நீங்கள் இருக்கக்கூடிய கடைசி 19 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது ரெஸ்பான்ஸ் டு தி கம்ப்ளீஷன், இதன் இறுதியிலே அவர்கள் கட்டி தீர்த்து விட்டார்கள். ஆனால் அதற்கு அதற்கு பிரதிச்செயலாக, அதற்கு பதிலாக என்னவெல்லாம் அங்கே செயல்படுத்தப்படுகிறது, யார் சந்தோஷப்பட்டார்கள், யாருக்கு சந்தோஷம் இல்லை, இவர்கள் அடைந்த பிரச்சனை இதோடு முடிவடைந்து விட்டதா, இது தீர்ந்து விட்டதா என்று சொல்லக்கூடிய விஷயம்தான் நாம் இந்த கடைசியில நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலும் தேவன் தாமே நிச்சயமாய் நம்மோட கூட இந்த பகுதியிலிருந்து பேசுவார் என்றுதான் நானும் நம்புகிறேன். நாம் வாசிப்போமே முதல் வசனம், verse 1. அதுல என்ன வாசிக்கின்றோம்? முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது தெளிவாக, நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது. நீங்க இந்த எனிமியினுடைய லிஸ்ட் நீங்க வந்துட்டு இரண்டாம் அதிகாரம் துவங்கி நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒவ்வொன்றாக அதிகமாக கொண்டே வருகின்றது நீங்கள் பார்க்க முடியும். The list of the enemies have been intensified as the days go by. ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடந்து போக போக இந்த கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று வரக்கூடிய பகைஞர்களுடைய கூட்டம் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. ஏனென்றால் அவர்கள் அந்த நோக்கத்தை தடை செய்ய வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும் பொழுதும் கூட ஆண்டவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக நீங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வெறும் சத்ருவாகிய சாத்தான் மட்டும்தான் அங்கே இருக்கிறான். ஆனால் நீங்கள் அதன் பின்பதாக வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள், பரிசேயர் வருகிறார்கள், சதுசேயர் இருக்கிறார்கள், இருக்கக்கூடிய மற்ற கூட்ட ஜனங்கள் சேர்ந்து கொண்டு நீங்கள் கடைசியில வாசிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு திரள் கூட்டம் ஆண்டவருக்கு எதிராக அங்கே வருகின்றதை நீங்கள் காண முடியும். அதே போலதான் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுதும் கூட முதல் வசனத்திலே சன்பலாத், தொபியா, அரபியனாகிய கேஷம், இது முன்பதாகவே சொல்லப்பட்ட வார்த்தை தான். ஆனால் கடைசியில நீங்கள் அதில் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞர் இவர்கள் யார் தெரியாது, சொல்லப்படவில்லை, பெயர் சொல்லப்படவில்லை. But there are, I believe that there were innumerable amount or innumerable list of people who were opposing the work of God. தேவனுடைய ஊழியத்திற்கு எதிர்த்து செயல்படக்கூடிய திரண்டிருக்கக்கூடிய எண்ணிக்கையான மக்கள் அந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த மதிலை அவர்கள் எழுப்பி 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 அவர்கள் கட்டி வருகின்ற பொழுது இதனை சூழ இருக்கக்கூடிய ஜனங்கள் பார்க்கிறார்கள், இதிலே ஒரு திறப்பு இருந்தது, இந்த திறப்பின் வாயிலாக நாங்கள் நகரத்திற்குள் போனோம், இதற்குள்ளாக நாங்கள் வந்தோமே, ஆனால் இப்பொழுது எங்களுக்குள் போவதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லக்கூடிய சுற்றும் இருந்த ஜனங்கள் கேள்விப்பட்ட போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின இந்த அரபியனாகிய கேஷேமும் தொபியாவும் போன்றிருக்கின்ற மற்றவர்களும் ஜனங்கள் மத்தியில் என்ன செய்கிறார்கள், அவங்க ஜனங்களை ஸ்க்ரூ பண்ணிட்டே வராங்க. They are inducing people so that they will also become the enemies to Israel. அவர்கள் இஸ்ரேல் ஜனத்துக்கு சத்துருக்களாக மாறும்படிக்கு, அதாவது நியூட்ரலா இருப்பாங்க பாத்தீங்களா சிலர், நம்முடைய சபையிலோ அல்லது மற்ற எங்க பார்த்தாலும் கார்பரேட்லயோ எந்த இடத்துல பார்த்தாலும் some people will behave நியூட்ரலாக இருப்பாங்க. அதாவது அவர்கள் பாசிட்டிவாகவும் ஒரு விஷயத்திற்கு எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள், அதே போல நல்ல விதத்திலும் அவர்கள் செயல்பட போவதில்லை. இதற்கு ஆம் என்றும் சொல்வதில்லை, இல்லை என்றும் சொல்வதில்லை. அப்பேற்பட்ட ஜனங்கள் மதில் மேல் உள்ள பூனை போல இருப்பவர்கள் எப்படியானால் அவர்கள் அவர்களை இப்பேற்பட்ட அரபியனாக இருக்கக்கூடிய கேஷேமும் அதே போல சன்பல்லாத்தும் தொபியா போன்றிருக்கக்கூடிய நபர்கள் அவர்களை சற்று உசுப்பேத்தி கொஞ்சம் தூண்டி, நீங்க இப்படி இருந்தா நல்லா இருக்காது, எருசலேமானது கட்டி தீர்க்கப்படுகின்றதே, முடிக்கப்படக்கூடிய சூழலே இருக்கின்றதே, நீங்கள் இப்படி உள்ளே பிரவேசித்து வரக்கூடியதெல்லாம் போய்விடும் என்று சொல்லி அவர்கள் கூட்டம் சேர்த்தினார்களோ தெரியவில்லை. மாறாக அவருடைய வார்த்தையினாலே பகைஞர் கூட்டம் அதிகமாய் உருவாகி இருக்கிறது. எவ்வளவு மிகப்பெரிய ஒரு திட்டம் என்று பாருங்கள், சத்ருவாகிய சாத்தான் இந்த ஜனத்தின் மேல் கொண்டு வரக்கூடியது. அதே போல இதனை 2 முதல் 4 வரை இருக்கின்ற வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது முதலாவதாக நான் இவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 முதல் 4 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது there was a subtle plan. இப்ப என்ன செய்கிறாங்க, நான் சொன்னது போல இந்த கூட்டம், கேள்விப்பட்ட கூட்டம் என்ன செய்கிறார்கள், இப்பொழுது தலைவனை அடிக்க வேண்டும், இதுதான் அவருடைய நோக்கம். தலைவனை அடிப்பதற்கு அவர்கள் 3 யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள், 3 அஸ்திராயுதத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். There are 3 ways in which they wanted to struck down Nehemiah. அதில் அவர்கள் பயன்படுத்தின முதல் யுக்தி என்னவென்றால் there was a subtle plan. ஒரு நுட்பமான, ஒரு தந்திரமான ஒரு திட்டத்தை, ஒரு ஆலோசனையை இப்பொழுது கொண்டு வருகிறார்கள். என்ன ஆலோசனை? நாம் 2 முதல் 4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நான் ஓனோ பள்ளத்தாக்கிலே இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான்
இப்போ இங்க 2 முதல் 4 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன, அதே போல 4வது வசனத்துல என்ன, அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். 4 தரம் சொல்லி அனுப்பினார்கள். அப்ப இங்க நம்ம என்ன வாசிக்கின்றோம்? நான் வாசல்களுக்கு கதவுகள் போடாதிருக்கையில் இவர்கள் ஆள் அனுப்பி என்னை கூப்பிடுகிறார்கள். எதற்கு அழைக்கிறார்கள்? நல்ல விஷயம் பேசுவதற்காகவா? நன்மையானவற்றை பேசுவதற்காகவா? ஆண்டவர் இவ்வளவாக செயல்பட்டிருக்கிறார் என்பதை ஒன்று சேர்ந்து துதிப்பதற்காகவா? அப்படியானால் ஏன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை விட்டுவிட்டு, அதாவது எருசலேமிலே தங்கியிருக்கக்கூடிய நெகேமியாவை அந்த இடத்தை விட்டுவிட்டு ஓனோ என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கு, அதாவது ஸ்ட்ராங் விகரஸ் என்று சொல்லக்கூடிய பலம் உள்ளதும் அதிகமாய் திடமானதுமாக இருக்கக்கூடிய ஓனோ என்று அந்த பள்ளத்தாக்கிலே அவர்கள் அழைக்க வேண்டும்? ஏறக்குறைய 27 மைல், எருசலேமிலிருந்து 27 மைல் அளவில் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான், ஒரு இடம் தான் இந்த ஓனோ என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த இடத்திற்கு அவர்கள் ஏன் வரவழைக்க வேண்டும்? இந்த நாளிலே இப்பொழுது இஸ்ரேலுடைய தலைநகரம் நகரமாக இருக்கக்கூடிய டெல் அவீவ், அந்த நகரத்துக்கு சற்று அருகில் இருக்கக்கூடியதாக தான் இந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பள்ளத்தாக்கிலே ஏன் அவர்கள் வரவழைக்க வேண்டும்? இட் இஸ் ஆல்மோஸ்ட் 27 miles away from the Jerusalem, from where this person Nehemiah was there. ஏன் வரவழைக்க வேண்டும்? நெகேமியா புரிந்து கொண்டார், அழைப்பு தவறான ஒரு அழைப்பாக இருக்கு. There was it may seem as if that was an invitation to have a peace treaty between them. அவர்கள் இருவருக்கு மத்தியிலே ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுவதை போல் ஒரு காட்சியை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இருவருக்கு மத்தியிலே வாங்க நாம் ஒன்றாய் சேர்ந்து ரகசியமாய் நாம் பேசிக்கொள்வோம். இந்த பிரச்சனையை நம்ம ரொம்ப நாளா நம்ம நீட்டிட்டு போறோம். நம்ம வாங்க, நம்ம அமர்ந்து பேசிக்கொள்வோம். ஆறுங்கள், நாம் அமர்ந்து ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கைக்குள் வந்து விடுவோம் என்பதை போல் இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. ஒருவேளை நாம் அதனுடைய முதல் பகுதியில் வாசிக்கும் பொழுது நமக்கும் அப்படிதான் தென்பட்டிருக்கும். நமக்கும் நினைக்கும் பொழுது, பரவாயில்லையே, இவர்கள் இவ்வளவு இறங்கி வந்திருக்கிறார்களே, இவ்வளவு தாழ்மை உள்ளவர்களைப் போல, இவ்வளவு முறையாக அவர்கள் இவ்வளவு எதிர்த்திரன்று பேசிக் கொண்டிருந்தவர்கள், ஜனத்தின் மத்தியிலே இருந்து பகைஞர் கூட்டத்தை சேர்த்து கொண்டு வந்தவர்கள், இப்பொழுது அமைதலாக இருந்து சமாதானத்தின் உடன்படிக்கை மேற்கொள்வதை போல அவர்கள் கூட்டி வந்திருக்கிறார்களே, ஒரு ஆள் அனுப்பி பேசுகிறார்களே என்று சொல்வதை போல் நமக்கு தோன்றும். ஆனால் பிரியமானவர்களே, அவர்களுடைய யோசனை தவறான ஒரு யோசனை. அதனாலதான் நெகேமியா தெளிவாய் சொல்கிறார், நீங்க நினைச்சது பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். ஏன் அப்படி நினைக்கிறாரு? ஒருவேளை இந்த கதையானது வேறு விதமாக போயிருக்குமானால், நெகேமியா இவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, சரி ஓனோ பள்ளத்தாக்குக்கு போவோம், பேசுவோம், வாருங்கள் என்று சொல்லி போயிருப்பாரானால் என்ன நடந்திருக்கும்? அடுத்த நாளிலே செய்தித்தாளிலே இப்படிதான் வந்திருக்கும். இந்த நாளிலே செய்தித்தாளை போல சொல்லியிருப்பாங்க, ஓனோ பள்ளத்தாக்குக்கு சென்ற நெகேமியா அவர்கள் அடையாளம் தெரியாத நபர்களாலே குத்தி கொல்லப்பட்டார் என்ற ஒரு செய்தியோடு முடிவடைந்திருக்கும். He was killed by an unidentified people என்று சொல்லி அதனுடைய செய்தி 6ஆம் அதிகாரத்தை முடிவடைந்திருக்கும். ஆனால் இங்கேதான் அந்த தலைமைத்துவம் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த நபர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால், come for a small distraction so that my purpose can be fulfilled. இந்த ஜனங்கள் அவர்கள் சொல்லக்கூடியது, நீ கொஞ்ச நேரம் இங்க ஓனோ பள்ளத்தாக்கு வந்துட்டு போயிருங்க, அதுக்கப்புறம் இடைப்பட்ட 27 மைல் நீங்க வந்துட்டு போறதுல 54 மைல் நீங்கள் பயணப்பட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நாங்க தீமை செஞ்சுட்டோம்னா கர்த்தருடைய வேலை போய்விடும். பிரியமானவர்களே, this was just a small distraction, ஒரு சின்ன திசை திருப்புதல் மட்டும்தான். ஆனால் அந்த திசை திருப்பி பாதையை மாற்றி அமைக்கும் நேரத்துல இந்த நெகேமியாவுக்கு அந்த வேலையை தடைவிடுவதற்கும், அதே போல இந்த நெகேமியாவை கொலை செய்வதற்கான ஒரு சூழ்ச்சியும் ஒரு 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 தீங்கிழைக்கின்ற ஒரு எண்ணமும் இதன் ஊடாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது நாம் ஒரு விஷயத்தை நாம் தியானிக்க முடியுமா? எப்பொழுதுமே ஆண்டவர் ஊழியம் செய்து வரும் நேரத்திலே இந்த ஜனங்கள், ஒரு சில ஜனங்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சில ஜனங்கள் அதற்கு நேரடியாக எதிர்ப்பை தெரிவித்தார்கள். ஆனால் ஒரு சில ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இது போல சூழ்ச்சியை பிணைக்கிறவர்களாக இருந்ததை நாம் வாசிக்க முடியும். நீங்க குறிப்பாக லூக்காவினுடைய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பரிசேயர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் திசை திருப்ப விரும்பினார்கள். அதாவது ஆண்டவருடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்று விரும்பினார்கள். They wanted to distract Jesus so that he cannot fulfill the purpose of the Father. அதாவது 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் முதல் 8 வசனத்திலே அங்கே அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கிறார்கள்.
தேவையற்ற ஒரு விஷயம். அதே போல 20ஆம் வசனம் துவங்கி 26 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ராயனுக்கெல்லாம் நாம் வரி கொடுக்க வேண்டுமா என்ற கேள்வி கேட்கிறார்கள். 27 முதல் 40 வரைக்கும் வாசிக்கும் பொழுது உயிர்த்தெழுதலை பற்றி எல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள். 41 முதல் 44வது வசனம் வாசிக்கும் பொழுது தாவீதின் குமாரனை பற்றியும் ஆண்டவரையும் அவர்கள் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். இதெல்லாம் ஒருவேளை நாம் கேட்கும் பொழுது அடடா பரவாயில்லையே, பரிசேயர்களுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கின்றதா? பரிசேயர்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தின் மேலே, ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே, ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற விஷயத்தின் பேரிலே, அதே போல உயிர்த்தெழுதலை பற்றி, எதிர்காலத்தை பற்றி இருக்கக்கூடிய அங்கே ஆழமான விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கும் அதை தெரிந்து கொள்வதற்கும் இவருடைய அதிகாரத்தை குறித்தும் அதே போல ராயனுக்கும் இருக்கின்ற தேசத்துக்கும் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேள்வி எழுப்புகின்றதை போல் நமக்கு தோன்றுமே ஒழிய அதனுடைய உள்ளர்த்தம், அவருடைய யோசனை அவர்கள் பிணைக்கிறதை நாம் அறியோம் அறிந்து கொள்ள மாட்டோம். அதனால ஆண்டவர் அங்கே தெளிவாய் சொல்லும் பொழுது அவருடைய இருதயத்தினுடைய யோசனையை அறிந்து, சில இடங்களில் வாசிக்கும் பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல கடந்து போய்விட்டார். He just passed away from those people. இங்க நான் வாசிக்கின்ற இந்த வார்த்தையில நீங்க லூக்காவில் வாசிச்சாலும் சரி, அல்லது நாம் நெகேமியாவினுடைய புத்தகத்தில் வாசிச்சாலும் there was a lot of flattery. இச்சகமாக தூற்றி பேசக்கூடிய, அதே போல அரசியல் தந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு நட்பு என்ற ஒரு நம்மோடு கூட நன்றாய் பேசுவார்கள். நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர இனிமையான வார்த்தையில இருக்கும். The words may be very sweet. Words may be very sweet. As sweet as the honey. As sweet as the honey. அதாவது லைக் ஹனி இந்த ராக் எல்லாம் சொல்றோம், அது போல இனிப்பான தேனை போல இனிப்புள்ள வார்த்தைகளை ஒருவேளை நம்மோடு பேசுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, அது பெரும்பாலும் ஒரு இச்சகத்தின் வார்த்தைகளாக நம்மோடு அது உண்மையற்ற முறையிலே காண்பிக்கப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். சங்கீதம் 65 எல்லாம் அதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். தாவீது பட்ட பாடுகள் அதில் அங்கே சொல்லப்படுகிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே நாம் இது முதலாவது அவர்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்பாக இருக்கின்றது. இதே போல நாம் 4வது வசனத்துல வாசிக்கும் பொழுது 4 முறை, ஒரு முறை அல்ல, 2 முறை, 4 முறை ஆட்களை அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருப்பார்கள் பாருங்களேன். அப்ப 3 முறை ட்ரை பண்ணிட்டாங்க, 4வது முறை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொன்னா they are trying again and again and again and again so that the other person can be discouraged. சரி போலாம் பேசலாம் என்று சொல்லி எப்படியோ இந்த நெகேமியா தங்களுடைய வார்த்தைகளுக்கு, தங்களுடைய திட்டத்திற்கு இசைந்து கொடுத்து விடுவார் என்றுதான் இந்த நபர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆனால் நெகேமியாவோ இசைந்து கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, இது முதலாவது வந்த ஒரு எதிர்ப்பு. இரண்டாவது வந்திருக்கக்கூடிய எதிர்ப்பு என்னவென்றால் 5 முதல் 7 வரைக்குமாக இருக்கின்ற வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 5ஆம் முறை என்று சொல்லி அங்கே ஆவியானவர் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். verse 5 to 7 நீங்க வாசிக்கும் பொழுது 5ஆம் தரமும் சன்பல்லாத்தும் அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 6வது வசனத்திலே, அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரபலமாயிருக்கிறது. இஷ்முவும் அப்படிதான் சொல்கிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே, ஆகையால் நாம் ஒருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது. அதுல கடைசியில வாசிக்கும் பொழுது இந்த 5 முதல் 7 வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது there was a slanderous report. ஒரு தூற்றி பேசக்கூடிய, ஒரு இச்சகமாய் பேசக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு 5வது முறை அனுப்புகிறார்கள். ஏன் இது முதல் முறை அனுப்பல? நான் நினைக்கிறேன் நெகேமியா யோசிச்சிருப்பார், ஏன் இந்த வார்த்தைகளை முதல் முறையாக சொல்லவில்லை? அவருடைய மனதில் அப்பொழுது கிடக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன? இவன் கலகத்தை ஏற்படுத்துவான், ஜனங்களை சம்பாதித்துக் கொண்டான், இவன் ராஜாவாக போகிறான். உண்மையாக சொல்ல வேண்டுமா, அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் யூதாவிலே எழும்பி இருந்தார்கள். நாம் கடைசி பகுதியில் நாம் வாசிக்க முடியும். தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒரு சிலர் உண்மையுள்ள தீர்க்கதரிசிகள், ஒரு சிலர் உண்மையற்ற தீர்க்கதரிசிகளாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில இவன் தன்னுடைய சொந்தமாக சம்பாதித்து தனக்கேற்ற ஆட்களை திரட்டி கொண்டான் என்று இப்பொழுது ஒரு ரிப்போர்ட் அவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட் என்ற வார்த்தைக்கு அவர்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை, அல்லது அவர்கள் சொல்லப்படுவதனுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், இட் இஸ் தி அன்வெரிஃபைடு ரூமர் டிசைன்டு டு ஸ்ப்ரெட் ஃபியர். இந்த அறிக்கையின் மூலமாக அவர்கள் பய உணர்வை நெகேமியாவுடைய மனதிலே, இருதயத்திலே திணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நெகேமியாவுடைய மனதிலே இப்பேற்பட்ட வதந்திகளை பரப்புவதன் மூலமாக, இப்பேற்பட்ட வார்த்தைகளை நெகேமியா வாசிக்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ அதிகமாக பயந்து போய் விடுவார். ஆகவே கர்த்தருடைய வேலை தடைபடும். இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது.
இப்பேற்பட்ட தவறான ஒரு குற்றச்சாட்டு. ஏனென்றால் நாம் முதல் 5 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, முதல் 5 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எந்த விதத்திலும் இப்பேற்பட்ட வார்த்தை நாம் வாசிப்பதில்லை. நெகேமியாவுடைய எண்ணமோ, நெகேமியாவுடைய சிந்தனையோ, நெகேமியாவுடைய திட்டங்களோ, நெகேமியாவுடைய விருப்பமோ இதுவே அல்ல. நான் ராஜாவாக வேண்டும், நான் ஜனத்தின் மத்தியிலே தலைவனாக இருக்க வேண்டும், ஜனத்தின் மத்தியிலே நான் இன்னாராக இருக்க வேண்டும், நான் பெரியாளாக வேண்டும் என்று சொல்லி எந்த விதத்திலும் அவன் விரும்பவே இல்லை. எந்த விதத்திலும் அவன் நினைக்கவும் இல்லை. ஆனால் இந்த அறிக்கையில வாசிக்கும் பொழுது ஒரு அன்வெரிஃபைடு ரூமர், இந்த வதந்தியை பார்க்கும் பொழுது இப்படி பேசிக்கிறாங்க. யார் பேசுகிறார்கள் தெரியாது. இப்படி சொல்லிக் கொள்கிறார்கள். யார் சொல்லிக் கொள்கிறார்கள் தெரியாது. இப்படி உங்களை பற்றி நினைக்கிறார்கள் யாரு தெரியாது. இப்படிப்பட்ட கலகத்தினை உண்டாக்குகிறீர் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். எந்த ஜனங்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் தெரியாது. பொதுவாக தமிழில சொல்லுவோம்னா 4 பேர் சொல்லிக்கிறாங்க. இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழிலே பொதுவாக பேசக்கூடிய வார்த்தை இது. 4 பேர் 4 விதமாய் சொல்லிக் கொண்டார்கள். எப்படி சொன்னாங்க? யார் அந்த 4 பேரு? யாருமே கிடையாது. அந்த 4 பேர் இருக்காங்களா? நிச்சயமாக இல்லை. இப்போ நாம் சென்று அலசி ஆராய்ந்து பார்த்தால் அந்த மக்கள் கூட்டத்தை நாம் அழைத்து பேசினால் சரியாகி விடுமா? இந்த 4 பேர் கண்டுபிடிக்கப்படுவார்களா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் வதந்திகள் பொதுவாக நீங்கள் பார்க்கும் பொழுது அது இல்லாத ஒரு நபரிடமிருந்து புறப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று நேரடியாக சொன்ன நபருடைய மனதிலே வரலாம், அல்லது வேறொரு நபரிடமிருந்து புறப்பட்டு அந்த 2 3 நபர்கள் மட்டுமே அதுல இணைந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட முறையில் தான் இந்த வதந்தியும் பொய்யாக இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டும் அவர்கள் தயாரிக்கிறார்கள். அந்த ரிப்போர்ட் நம்ம படிச்சாலும் கூட ரொம்ப ஒரு நேர்த்தியான ரிப்போர்ட்டா இருக்கும். எந்த விதத்திலும் அந்த ரிப்போர்ட் குறையே சொல்ல முடியாது. not even a single fault can be found out in that report. அப்படிப்பட்ட முறையிலே மிக நேர்த்தியாக அந்த ரிப்போர்ட் தயார் பண்ணி அப்படி கொண்டு போய் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம சில நேரத்துல வாட்ஸ்அப்ல கூட பேர்பட்ட வார்த்தையில எல்லாம் பார்க்கிறோம் அல்லவா, நாங்க இது கேள்விப்பட்டோம், இதை நான் உங்களை பத்தி சொன்னாங்க, பெரிய சில மெசேஜஸ் எல்லாம் நாம் படிக்கிறோம், பார்க்கிறோம். சில வாட்ஸ்அப் குரூப்ல வருகிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த வதந்தி இது இரண்டாவதாக கர்த்தருடைய ஊழியனுக்கும் கர்த்தருடைய தலைவனுக்கும் அவர் ஏற்படக்கூடிய ஒரு எதிர்ப்பாக செயல்படுத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு பேர்பட்ட ஒரு தூற்றி பேசக்கூடிய வார்த்தைகள் there was also a slanderous report that people of Jew or the Israelites have brought in against Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அசுத்தாவிகளை துரத்தியும் பொழுது அவருக்கு எதிராக சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன? நீர் இந்த அதிகாரத்தை நீர் செய்வது பெயல்செபூல் நிமித்தமாக செய்கிறீர் என்று சொன்னார்கள். ஆண்டவருக்கே எப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து செயல்படக்கூடிய நமக்கு எப்படிப்பட்ட முறையிலே வரும் என்பதை சிந்திக்க வேண்டும். நமக்கும் இது போன்ற நம்முடைய கவனத்தை திருப்புவதற்கு எதுவாக, நம்முடைய நோக்கத்தை விட்டு மாறுவதற்கு எதுவாக செயல்படக்கூடிய திட்டங்களாக இது அமைகிறதை நாம் தியானிக்க முடிகிறது. இரண்டாவதாக இந்த ரிப்போர்ட்டை அவங்க கொண்டு வராங்க. மூன்றாவதாக நீங்க வாசிக்கும் பொழுது இதே அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், இதே சாப்டர் 6 and verse 10 இதுல வாசிக்கும் பொழுது இப்ப என்ன செய்கிறார்கள்? சரி, 2 முறை நம்ம தோத்துட்டோம். Twice we have failed in our attempts to distract the plan of God. Let us try our third phase. இதுல இப்ப என்ன செய்கிறார்கள்? முதலாவதாக ஒரு கூட்டமாக நீ வா பேசலாம் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். இரண்டாவதாக ஒரு ரிப்போர்ட் அனுப்புனாங்க. ரிப்போர்ட்லயும் என்ன பண்ணிட்டாங்க? தோற்கடிக்க முடியவில்லை. ஆகவே மூன்றாவது they wanted to intimidate or make fear in the heart of Nehemiah in a religious அட்மாஸ்பியர், அதாவது ஆவிக்குரிய மத ரீதியாக இருக்கக்கூடிய விதத்திலே இப்பொழுது இந்த நெகேமியாவை தாக்கினால் நிச்சயமாக அவன் விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதைத்தான் இப்பொழுது அவர்கள் செய்கிறார்கள். பாருங்க 10வது வசனத்திலே, மெகதபேலியின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்திற்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். எப்படிப்பட்ட வார்த்தைங்க இது? இதை நாம் வாசிக்கும் பொழுதே கரெக்டா இருக்கு. ரொம்ப சரியான முறையிலே அந்த தெபாயேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா செயல்படுகிறானே, பரவாயில்லையே, இவ்வளவு அக்கறை நெகேமியாவின் மேல. நிச்சயம் அவனே அடைபட்டிருக்கிறதை போல அவன் இருக்கிறான். அந்த செமாயா இப்பொழுது ஒரு ஆலோசனையை நெகேமியாவுக்கு சொல்கிறார். வாங்க, நானே அடைபட்டிருக்கிறேன், நானும் இதே சூழ்நிலை தான் இருக்கிறேன். ஆகவே உங்களை பார்க்கும் பொழுதும் உங்களை சுற்றமாக ஜனங்கள் காயப்படுத்துவதற்கு, உங்களை துன்புறுத்துவதற்கு, உங்களை கொலை செய்வதற்கு மக்கள் திரண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் என்ன செய்வோம்? 2 பேரும் சேர்ந்து ஆலயத்துக்குள்ள போய் கதவை சாத்தி உள்ள இருந்து கொள்வோம். There was a spiritual
manipulation here or a religious manipulation. There was their spiritual intimidation. ஆவிக்குரிய விதத்திலே நம்மை தாக்குவதை போல இருக்கிறது. இது மிக மிக நுட்பமான ஒன்றாக இருக்கிறது. நாம் நாம் பார்க்கும் பொழுது, அதை வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது இதுல எந்த தவறும் இல்லையே, பரவாயில்லையே, நாம் ஆலயத்தில் சென்று ஒளிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லையே என்றுதான் நமக்கு தோன்ற வரும். ஆனால் பிரியமானவர்களே, இங்க ஷட் என்று சொல்வது கன்ஃபைன்மெண்ட் இம்ப்ளைங் ஃபியர் ட்ரிவன், பயந்து ஒளிந்து இருக்கக்கூடிய சூழலுக்கு பயந்து போய் ஒளிந்து போய் உள்ளே சென்று அமர்ந்து கொள்வதாக இருக்கிறது. ஆனால் இங்கே நெகேமியாவுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகள் வாசிக்கும் நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாக ஆலயத்துக்குள்ளே போய் கதவுகளை பூட்டுவோம். இது யார் செய்ய முடியும்? யார் செய்ய முடியும்? இது நெகேமியா செய்யலாமா? அல்லது பொதுவாக இருக்கின்ற சாதாரண ஜனங்கள் செய்யலாமா? செய்யக்கூடாது. நீங்கள் என்னாகமத்தினுடைய புத்தகம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, only priests could enter the inner sanctuary, உள்புறமாக இருக்கின்ற பிரகாரத்திற்குள்ளாக அங்க இருக்கின்ற மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக ஆசாரியர்கள் மட்டும்தான் போக வேண்டும். அந்த பிரகாரத்திற்குள்ளே சென்று இவர்கள் ஒளித்துக் கொண்டு கதவை அடைத்து விட்டால் என்ன நடைபெறும்? கதவை அடைத்துக் கொண்டால், தேவாலயத்தினுடைய கதவுகள் அடைக்கப்படும் நேரத்திலே அப்பொழுது ஆசாரியர்கள் வந்து இவன் மத ரீதியாக பிடிக்கப்பட்டான், நெகேமியாவானவன் அவன் பண ரீதியில பிடிக்க முடியல, பினான்சியலாக அவனை குற்றம் சொல்ல முடியவில்லை, அவனுடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை, செயல்களிலே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுது ஆவிக்குரிய விதத்திலே அவனை குற்றம் கண்டுபிடித்து அந்த ஊழியத்தை தடைபடுத்த வேண்டும். அதுதான் இந்த திட்டமாக இருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது அவர்கள் செயல்படுகிறார்கள். Nehemiah entered unlawfully, he would sin and lose credibility as a leader. அவன் உள்ளே பிரவேசித்து தன்னைத்தான் அடைத்துக் கொள்வான் என்று சொன்னால், அப்பொழுது வெளியாட்களை வரவழைத்து, வெளியாட்களை கூடிவரச் செய்து, தேசத்தை கூடிவரச் செய்து, இவன் மேல் குற்றம் சுமத்தி இவன் தலைவனே அல்ல என்று சொல்லி அவனை புறம் தள்ளலாம் என்பதுதான் அந்த திட்டமாக இருக்கிறது. எவ்வளவு மிகப்பெரிய ஒரு நுட்பமாக சத்ருவாகிய சாத்தான் செயல்படுகிறான் என்பதை பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுதும், அவர் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், லூக்கா 4 எல்லாம் வாசிக்கும் பொழுது, இந்த அப்பங்கள் நீர் உம்மால் வல்லமை இருக்கின்றது. அவன் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறான். வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது இதெல்லாம் சரி போல நமக்கு தோன்றும். ஆனால் சற்று அதை நிதானித்து பார்க்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலமாகவே நாம் மறைந்திருக்கிற அல்லது நமக்கு அந்த நேரத்தில் தெரியாது இருக்கக்கூடிய தேவனுடைய பிரமாணத்தை நாம் மீறி விடுவோம் என்பதை குறிப்பிட்டும் நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் இதுல முக்கியமானதாக இருக்கின்றது. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, பரிசேயர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து, நீர் இங்க இருந்து போய்விடும், யூ ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் ஹியர். எதுக்கு போனீங்க? என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்க காப்பாற்றப்படுவீர்கள், நீங்க நன்றாக இருப்பீர்கள். ஆனால் என்ன தடைபடும்? அவர் பயந்து போனதை போல் இங்க இருந்து ஓடி போய்விட்டால் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவர் சிலுவைக்கு செல்வது அங்கே தடைபடும். இதுதான் அவர்கள் விரும்பினார்கள். பிரியமானவர்களே, இந்த 3 குறிப்பிட்ட காரியங்கள் நாம் வாசித்த, முதலாவதாக ஒரு சட்டில் பிளான், இரண்டாவதாக ஒரு ஸ்லாண்டரஸ் ரிப்போர்ட், மூன்றாவதாக ஸ்பிரிச்சுவல் இன்டிமிடேஷன். இது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கர்த்தருக்காக நாம் நிற்கும் பொழுது, கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்யும் பொழுது, அவருக்காக நாம் பாடுகளை நாம் சகிக்கும் பொழுது, அல்லது அவருக்காக நாம் பிரயாசப்பட்டு உழைத்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பிரயத்தனமாக நாம் முயற்சி செய்து வரும் நேரத்தில் நமக்கு எதிராக ஒரு நுட்பமான திட்டத்தை அவர்கள் உருவாக்குவார்கள். நம்மை குறித்து பல இடங்களிலே அவர்கள் வதந்தியை பரப்பிவிடுவார்கள். இந்த நாட்களிலே மிக எளிதாக இருக்கிறது. நாம் ஒருவேளை பத்திரிகையில் அனுப்புகிறார்கள், வாட்ஸ்அப் மூலமாக சொல்லப்படுகின்ற சில நேரங்களிலே வாட்ஸ்அப் குரூப்ல இது போன்று இருக்கின்ற செய்திகளை நான் கேள்விப்பட்ட ஒரு ஊழியத்துல நான் கேட்டேன். இதெல்லாம் உண்மையா என்று கேட்ட பொழுது, இல்லை நடந்த விஷயமே வேற, ஆனால் சொல்லப்பட்ட விஷயங்கள், வதந்திகளாக பரப்பக்கூடிய விஷயங்கள் வேறுபட்டதாக இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நடைபெறக்கூடிய மிக அவலமான நிலைமை. நம்முடைய சபை மத்தியிலும் கூட இது போல ஸ்லாண்டரஸ் ரிப்போர்ட் ஆர் பீயிங் சென்ட் அவுட் without knowing the real fact of the matter. உண்மையாகவே நடைபெற்ற விஷயம் என்ன, உண்மையாகவே அதன் உட்புறமாக இருக்கின்ற காரியங்கள் என்ன என்பதை கண்டறிவதற்கு பதிலாக அதன் உட்புறமாக இருக்கின்றதை கண்டறிவதோ அதில் ஆர்வமெல்லாம் கிடையாது. மாறாக ஒரு நபருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணோம், ஒரு நபருடைய குணாதிசயத்தை களங்கப்படுத்த வேண்டும். கேரக்டர் அசாசினேஷன் வாஸ் அட் பிளேஸ் இன் த ஸ்லாண்டரஸ் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பதன் மூலமாக எங்கு போனாலும், எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த ரிப்போர்ட் தான் முதலாவதாக போகிறதே ஒழிய அந்த நபருடைய நற்சாட்சி போவதில்லை. இதுதான் நடைபெறக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஒரு ஊழியனுக்கு, ஒரு தலைவனுக்கு, ஆண்டவருக்கு நிற்கக்கூடிய நபருக்கு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்று நாம் இதிலே காண்கிறோம். இரண்டாவதாக நாம் வாசிக்கிற இந்த பகுதியிலே 1 முதல் 14 வரைக்குமாக நாம் சிந்திக்கும் பொழுது, இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு, இந்த குறிப்பிட்ட வரக்கூடிய எதிர்ப்புகளுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கக்கூடிய நெகேமியா கொடுக்கிறார்? வாட் இஸ் தி ரெஸ்பான்ஸ் that we see from the same passage for all these 3
all these three opposition that Nehemiah has faced. Response of a spiritual man, verse 1 to 14. இதான் இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற விஷயம். அதில் எப்பேற்பட்ட முறையிலே அவர் பதில் சொல்கிறார் பாருங்களேன். நீங்கள் முதலாவதாக ஃபர்ஸ்ட் வந்த பிரச்சனைக்கு அவர் எப்படி சொல்கிறார்? நீங்கள் மூன்றாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது மிக மிக தெளிவாக இட் வாஸ் டைரக்டாக அந்த பேசி அதாவது கொலைஞ்சு பூசி மழுகி பாலிஷ் பண்ணி ஐயோ அப்படி இல்லை, நான் வரக்கூடாது, நான் இன்னைக்கு வர மாட்டேன், நாளைக்கு என்னால வர முடியாது, நான் நாளானைக்கு வர முடியாது, இன்னைக்கு ஊர்ல இல்லை, நான் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், இதெல்லாம் கிடையாது. உங்களுடைய நான் அறிந்து கொண்டேன். I have come to know your plan, which is full of evil. Your thoughts are evil, your intentions are evil, your actions are evil. உங்களுடைய செயல்பாடு தீமை நிறைந்ததாக இருக்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் தீமையானதாக இருக்கிறது, உங்கள் உட்புறமாக இருக்கக்கூடிய மனது தீமையானதாக இருக்கிறது. ஆகவே இதற்கு என்னுடைய பதில் என்ன தெரியுங்களா? இதற்கு என்னுடைய பதில் என்ன தெரியுமா? இட் இஸ் a direct answer. There is nothing else. டைரக்ட் ஆன்சர் என்ன சொல்றாரு மூன்றாவது வசனத்துல? அப்பொழுது நான் நாட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான். So I sent messengers to them saying, I am doing a great work and cannot come down. Why should the work cease while I leave it and go down with you? இது படிக்கும் பொழுது ஒருவேளை நமக்கு என்ன இப்படி ஒரு 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 அகங்காரமான ஒரு பதிலோ என்று நமக்கு என்ன தோன்றும். ஆனால் இருக்கக்கூடிய திட்டத்தை பார்க்கும் பொழுது, அதன் பின்புலனாக இருக்கக்கூடிய அதனுடைய அவருடைய எண்ணத்தை பார்க்கும் பொழுது, இவருடைய மனசு எப்படி என்றால், இவர்களோடு போனா இவருடைய தீமையை பிணைக்கின்ற ஒரு இருதயமுடையவர்கள், துராலோசனையை பிணைத்து அவர்கள் என்னை தீமைக்கு நேராய் கொண்டு செல்லக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நேரடியான டைரக்டான ஆன்சர், ஐ cannot come with you. ஐ cannot come with you. உங்களோட கூட சேர்ந்து நான் நிற்க முடியாதுங்க. ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் தவறு. நீங்கள் ஆண்டவரோடு இல்லாத ஜனங்கள், நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு எதிர்த்து நின்ற ஜனங்களாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களோட கூட சேர்ந்து நான் அங்கே வருவேனா என்று சொன்னால், நான் இப்பொழுது செய்து கொண்டு வரக்கூடிய கர்த்தருடைய ஊழியமானது, கர்த்தருடைய வேலையானது அங்கே தடைபட்டுவிடும். ஏனென்றால் நான் செய்கின்ற வேலை சாதாரண வேலை கிடையாது. இட்ஸ் நாட் சம்திங் தட் இஸ் சிம்பிள். நீங்க படிக்கும் பொழுது வேலை மதில் கட்டுவது பெரிய வேலை நினைக்கலாம். ஆனால் மதில் கட்டி அதனுடைய கம்ப்ளீஷன், அப்பதான் அதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் முடியும். அப்பொழுதுதான் நெகேமியாவை அழைத்த அழைப்பு நிறைவேறும். அப்பொழுது நெகேமியா இங்க சொல்லக்கூடிய வசனத்தினுடைய அர்த்தத்துல நான் படிச்சு பார்க்கும்போது மூன்றாவது வசனத்துல I have a purpose. God given purpose என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்னுடைய வாழ்க்கைக்கென்று நான் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. தேவன் என்னை அந்த நோக்கத்திற்கென்று என்னை அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்காக என்னுடைய கைகளை யுத்தத்திற்கென்று பழக்க வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்காக கர்த்தர் என்னை இதற்கு அவர் எக்யூப் பண்ணி, என்னை பலப்படுத்தி, என்னை சீர்படுத்தி, என்னை திடப்படுத்தி, இதற்காக கர்த்தருடைய கரம் என்னோட கூட செயல்பட்டிருக்கிறது, ஈடுபட்டிருக்கின்றது. ஆகவே அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி நான் கர்த்தருக்கு தான் கொடுக்க வேண்டும். I need to give accountability and the finality of this purpose to God and to God and to God alone and to not these people. இங்க இருக்கக்கூடிய சுற்றம் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அல்ல, மாறாக இந்த அக்கௌண்டபிலிட்டி, இந்த கணக்கை நான் கர்த்தருக்கு தான் ஒப்புவிக்க வேண்டும். அதனே சொல்லும்போது ஐ cannot come, ஏன்னா நான் கர்த்தருடைய வேலை செய்து வருகிறேன். அவர் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், நம்ம அந்த ஃப்ளோ ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த அதனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றாக வருகின்ற அந்த கதையை நம்ம அப்படியே படிச்சுட்டு வரும்பொழுது நம்ம நினைச்சிருக்கலாம், ஒருவேளை நம்ம இருந்தா என்ன பதில் சொல்லியிருப்போம்? இல்லைங்க, நான் இந்த வாசலை மட்டும் நான் வைக்கணும், ஐ ஜஸ்ட் நீட் டு ஃபினிஷ் அப் திஸ் கேட்டை வச்சேன்னா முடிஞ்சது, அப்புறம் வரேன். நெஹேமியா அப்படிலாம் சொல்லல. நெஹேமியா சொல்ற பதில் ரொம்ப அற்புதமான பதில். ஐ am at the God's work. நான் கர்த்தருடைய பெரிய வேலையை செஞ்சுட்டு வரேன், நான் பெரிய வேலை செய்யறேன், நான் உங்ககிட்ட வேலை செய்வோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? The Lord has called me. இது கர்த்தருடைய வேலைங்கிற உணர்வு இந்த நெஹேமியாவுக்கு எப்பொழுதுமே இருந்தது. நாம் நீதிமொழிகள் 22 அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, do you see a man who is skillful in his work? He will not stand before the futile men, but he will stand before kings என்று வாசிக்கின்றோம். நீங்கள் ஒரு உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னால், ஜாக்கிரதையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னால், அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்றுதான் அந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே போல யாத்ரா அந்த மணிகவும் எரேமியா புத்தகம் 28 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்ன? Cursed is the one does the work of God negligently. அலட்சியமாய் கர்த்தருடைய வேலையை செய்கிறவன் அல்லது அசதியாய் கர்த்தருடைய வேலையை செய்கிறவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். பிரியமானவர்களே, நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியம் ஒருவேளை ஒரு சின்ன வேலையா கூட இருக்கலாம். ஒருவேளை நம்ம மத்தியிலே ஒருவேளை கூட்டி துடைக்கிற வேலையா இருக்கலாம்.
நான் அதனை சொல்லும் பொழுது ஒரு சின்ன வேலையை நான் அதனை சொல்லுகிறேன். அல்லது இருக்கின்ற சேரை அரேஞ்ச் பண்றதா இருக்கலாம், ஒரு ஸ்பீக்கர் நம்ம செட் பண்றதா இருக்கலாம், அரேஞ்ச் பண்றதா இருக்கலாம், மைக் சவுண்ட் செட்டிங் செக் பண்றதா இருக்கலாம், அல்லது பாத்ரூம் சுத்தமாக இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கலாம், அல்லது ஃபுட் சர்வ் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கலாம், அல்லது இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ஊழியமோ. நாம் ஊழியம் என்று சொல்லும்போது பெரும்பாலுமாக நினைக்கிறது என்னவென்றால் இது பிரசங்கிப்பவர்கள், அடுத்ததாக வரக்கூடியது. இன்று இந்த கேட்டகரி நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்படி அல்ல. நமக்கென்று நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய சொல்லி நமக்கு நம்முடைய மனதில் ஏவுகிறார். ஒருவேளை அது சிறிதோ பெரியதோ இப்பேற்பட்ட முறையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஊழியத்தை நாம் எந்த நிலைமையில் செய்கிறோம்? அலட்சியமாய் செய்கிறோமா? ஆர் வி டூயிங் இட் கேர்லெஸ்லி ஆர் வித் அட்மோஸ்ட் கேர் that this is a ministry that has been given by God and God had specifically called me for this purpose அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, இதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன். I have been called for this purpose. எதற்காக? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால ஆண்டவர் கொடுத்த ஊழியம் என்ன? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். ministry of reconciliation has been given to me என்றதும் சொல்லிதான் அவர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் கடைசியில் அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் என்ன? அது எப்படியாக நாம் நிறைவேற்றுகிறோம் என்பதும் மிக மிக முக்கியமாக இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நாம் சில நேரத்தில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளோ, பாடுகளோ, அல்லது இருக்கக்கூடிய எதிர்ப்புகளோ அநேக நேரத்தில் நம்முடைய ஊழியத்தினுடைய பாதையில நமக்கு தொய்வுகளை ஏற்படுத்தும். But we need to think that problems we face is not greater than our calling and the purpose to which we are called. நாம் எந்த அழைப்பிற்கென்று, எந்த நோக்கத்திற்கென்று தேவனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை காட்டிலும் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளோ, நாம் சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகளோ ஒருபோதும் பெரியது அல்ல. ஆனால் அதற்கு மாறாக நம்மை நாமே கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து அந்த ஒரு டிட்டர்மினேஷனோட, உறுதியோட கூட நாம் அதற்கென்று செயல்படும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய எடுத்துக்காட்டி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 4:34, அதே போல 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னுடைய போஜனம், மை ஃபுட் is to fulfill the will of the Father. என்னுடைய திட்டம், என்னுடைய நோக்கம், என்னுடைய மனசு, என்னுடைய விருப்பம், என்னுடைய மாம்சம் இருக்கின்றது எல்லாமே நான் வாழ்வது என்று சொன்னால் அது கர்த்தருடைய ஊழியத்திற்காக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக என்று சொல்கிறார். நீங்கள் லூக்கா 9ஆம் அதிகாரம் 51, லூக்கா 13:33, அதே போல 17, 11, 19, 11 இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஜீசஸ் set his face towards ஜெருசலேம். இயேசு தம்முடைய முகத்தை எருசலேமுக்கு நேராய் திருப்பி என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கின்றோம். பல பிரச்சனைகள் வந்தது. அவர் எருசலேமுக்கு போனால் அடிக்கப்படுவார் என்று தெரியும். ஆனால் இருந்த போதும், மோர் தென் ப்ராப்ளம்ஸ் ஐ சி இன் அரவுண்ட் மீ, என்னை சுற்றும் நடைபெறக்கூடிய பிரச்சனை எல்லாவற்றையும் இருந்தாலும் கூட ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தார், எதற்காக பூமிக்கு நான் வந்தேன், அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்பதுதான் ஆண்டவருடைய மனசுல இருந்தது. இட்ஸ் டைரக்ட் ரெஸ்பான்ஸ். இரண்டாவதாக நாம் இங்கே வாசிக்கும் பொழுது, இரண்டாவது வரக்கூடிய பிரச்சனைக்கு ஸ்லாண்டரஸ் ரிப்போர்ட். இதற்காக அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன? நெகேமியா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8, 9வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், நெகேமியா சாப்டர் 6 verse 8 and 9 இதுல நம்ம வாசிக்கும் பொழுது, அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் எங்கள் கைகளை திடப்படுத்தியது. இரண்டாவதாக இவர் சொல்லக்கூடியது, இட் வாஸ் ஜஸ்ட் denial. நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் ஒண்ணுமே உண்மை கிடையாது. ரிப்போர்ட் வரும் பொழுது நேரடியாக அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த ரிப்போர்ட்லாம் யூ ஹேவ் இன்வென்டட் சச் திங்ஸ். இன்வென்ட் என்ற வார்த்தை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதெல்லாம் நீங்க, இட் இஸ் ஜஸ்ட் a fabricated things. You have made up some things, you have conjured something. சில விஷயங்கள் நீங்க என்ன செய்கிறீர்கள்? உருவாக்கி உங்களுடைய கற்பனையில நீங்கள் யோசித்து 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 என்ன செய்கிறீர்கள்? யோசித்து பிணைச்சிட்டீங்க. உங்களுடைய பிணைக்கப்பட்ட அந்த விஷயத்தை, நீங்கள் உங்களுடைய கற்பனையில உருவாக்கின விஷயத்தை நீங்க என்ன செய்கிறீர்கள்? இப்பொழுது ஒரு ரிப்போர்ட்டாக பயன்படுத்தி, இவன் இன்னான், இந்த நபர் இப்படிப்பட்டவர் தான் என்று சொல்லி நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். அதற்கு நெகேமியா சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், பொறுமையாக அமைதலாக இருந்த கொண்டு, இட் வாஸ் a denial. நீங்க செய்யற விஷயம் இது தப்பு. இட் வாஸ் ஜஸ்ட் an invented things. You have invented. இதெல்லாம் புதுசா நீங்க கண்டுபிடிச்சு திணுசா நீங்க யோசிச்சு நீங்க எங்கிட்ட கொண்டு வந்து இதெல்லாம் பேசுறீங்க, இது உபயோகமே இல்லை என்று சொல்லிவிடுகிறார். It is a direct denial and no sugar coated words. எந்த விதத்திலும் ஐயோ இப்படி இல்ல, அது அப்படி, அந்த சிச்சுவேஷன் அப்படி, இதெல்லாம் அவர் விளக்கி ஒரு விரிவாக எல்லாம் பேசல. நீங்க சொன்ன விஷயம் இதெல்லாம் இன்வென்டடாக இருக்குது. புதுசாக நீங்களே கண்டுபிடிச்சு நீங்களே உருவாக்கி பேசுகிறீர்கள், நீங்களாகவே திரித்து பேசுகிறீர்கள் என்று சொல்லி அவர் நேரடியாக சொல்லுகிறார். 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, there was also a short prayer. அவர் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை பாருங்களேன். இந்த சூழ்நிலையில் அவர் ஜெபிக்கும் பொழுது, ரிப்போர்ட் வரும் பொழுது அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் என் கைகளை
திடப்படுத்தியலும். எதற்காக அவர் கேட்கிறார்? ஆண்டவரே, என்னுடைய கரங்கள் சோர்ந்து போகிறதை போல இருக்கிறது. ஏனென்றால் என்னை பற்றி அவர்கள் பேசக்கூடிய அவதூறான வார்த்தைகள் ஆண்டவரே நீர் கேட்கிறீர், நானும் வாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய மனசு சோர்ந்து போகக்கூடிய அளவில் இருக்கிறது. ஆனால் ஆகவே நீர் என் கைகளை திடப்படுத்தியலும். எதற்காக? ஆண்டவரே, ஐ கம்ப்ளீட்லி சரண்டர் மை செல்ஃப் இன்டு யுவர் ஹேண்ட்ஸ். என்னை உம்முடைய கரத்திலே நான் ஒப்படைக்கிறேன். நீர் இதை எடுத்து நிறைவேற்றியறலும். என்னை நான் உம்மிடத்தில் கமிட் பண்ணுகிறேன் ஆண்டவரே. நீர் இங்க இருக்கக்கூடிய பொல்லாத தீமையாக பேசக்கூடிய வார்த்தைகள், பொய்யான இருக்கக்கூடிய உதடுகள், அங்கே இதெல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றுமே என்று சொல்லி தேவனுடைய பலத்திற்காகவும் இன்னும் மீது முடிக்கப்பட வேண்டிய கர்த்தருடைய ஊழியத்திற்காகவும் அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 31ஆம் சங்கீதம் 18 20 வரைக்கும் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகி தாவீது ஜெபிக்கிறார். 109ஆம் சங்கீதம் 2 முதல் 4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, என்னை தீமையான துன்மார்க்கமாக இருக்கின்ற வஞ்சகமா இச்சித்து பேசக்கூடிய உதடுகளிலிருந்து என்னை காப்பாற்றுமே என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நேரத்துல ஒரு பாடல் தான் ஞாபகத்துக்கு வந்து, have we trials and temptation, is there trouble anywhere, we should never be discouraged, take it to the Lord in prayer. புகழாக நாம் அதிகமாய் பாடக்கூடிய ஒரு பாடல். இதை எப்பொழுதுமே நாம் ஆண்டவரிடத்துல என்ன பிரச்சனையோ ஆண்டவரிடத்துல ஜெபத்துல கொண்டு போவோம். have we trials and temptations, நமக்கு சோதனைகளோ பரீட்சைகளோ வருகின்றதா, அதை ஆண்டவரிடம் கொண்டு செல்லுங்கள் என்பதான் அவர் சொன்ன பதிலாக இருக்கிறது. மூன்றாவது வந்த பிரச்சனை, மூன்றாவது ஸ்பிரிச்சுவலாக வந்த பதிலுக்கு இந்த நெகேமியா சொல்லக்கூடிய பதிலை 6ஆம் அதிகாரம் 11 12 14 ஆகிய 3 வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். என்ன சொல்கிறார்? என்னை போன்ற ஒரு மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததனால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டிக் கொள்கிறதற்கும் என்னை நிந்திக்கிறதற்கும் அபகீர்த்தி முகாந்திரம் உண்டாறதற்கும் அவனுக்கு கை கூலி கொடுத்திருந்தார். He was just a hired man. அவன் கைக்கூலி வாங்கி வந்த தீர்க்க தரிசனம் சொன்னவன். அவனுடைய வார்த்தையிலிருந்து இவன் கண்டுகொண்டான். அப்படியான நெகேமியா இங்க பயன்படுத்தினது என்ன? நெகேமியாவுடைய டிசர்ன்மெண்ட் நான் இங்க பார்க்கிறேன். மூன்றாவதாக நாம் இங்க பார்க்கிறது, முதலாவது அவருடைய டைரக்ட் ரெஸ்பான்ஸ், இரண்டாவது டினையல், தேர்ட் ஒன் வாஸ் டிசர்ன்மெண்ட். இந்த பகுத்தறிவு என்பது ஒரு தலைவனுக்கு, கர்த்தருடைய ஊழியனுக்கு, கர்த்தருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு மிக மிக அவசியமாக இருக்குது. அதாவது should be the discernment. பகுத்தறிவு என்பது மிக 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 முக்கியமான ஒரு குணாதிசயம். இவன் சொல்லக்கூடிய வார்த்தை ஒருவேளை நல்ல வார்த்தைகளாக தெரியலாம், ஆனால் அதிலே மறைந்து கிடைக்கக்கூடிய தீமையை யார் அறிவார்கள்? ஆண்டவர் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். மறைந்திருக்கக்கூடிய தீமையை பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு அதை தெரிய வைக்க முடியும். ஏனென்றால் அவன் சொன்ன வார்த்தைகள் அவன் வெளிப்புறமாக சரிவர தோன்றினாலும் ஏற்கனவே எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை ஒன்று உண்டு. There was already a written commandment that was given by God that should be that only a priest can enter into that innermost sanctuary. Not anybody else can enter. No one else can enter it. அந்த எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நெகேமியா அறிந்திருந்தார். வேத வார்த்தையினாலே அறிந்திருந்த நெகேமியா தேவனுடைய ஆவியானவர்கள் உணர்த்தவனாக, இல்லை, நான் போகக்கூடாது, நான் போவதில் இப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அங்கே போகலாமா? போகக்கூடாது. ஐ கேன் நாட் கோ. மனுஷர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். பதுங்கினால மனுஷர்கள் கேட்பார்களா? கேட்க போவதில்லை. ஆனால் யார் கேட்பார்கள்? கர்த்தர் கேட்பார். அதான் நான் சொன்னேன், கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கும் பொழுது மனுஷர்கள் கேட்பதற்கு பதிலாக, மனுஷர் கேட்பதற்கும் மேலாக கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை இந்த நெகேமியா அறிந்திருந்தார். அதை நாம் இங்க வாசிக்கிறோம். They have come, he was just a prophet of to hire. ஒரு கூலிக்கு தீர்க்கதரிசி. அவனுக்கு உடனாக இருக்கக்கூடிய மற்றொரு நபர் யார்? நீங்க 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். அப்படின்னா என்ன? எருசலேம் அந்த நாட்களிலே நெகேமியா வேலை செய்து வரும் பொழுது, ஊழியம் செய்து வரும் பொழுது, நெகேமியாவுக்கு எதிராக, ஜனங்களுக்கு எதிராக தீர்க்கதரிசிகள், பொல்லாத தீமையான தீர்க்கதரிசிகள் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜனங்களுக்குள்ளே இருந்து கொண்டு அவர்கள் ஜனத்திற்கு விரோதமாக, நெகேமியாவுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இதைத்தான் இங்க நெகேமியா சொல்கிறார். நீ மட்டும் தனியா இல்ல, there was also Novadia and also many other priests who are conjured with you. உன்னோட கூட சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய மற்ற அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் தொபியாவும் இந்த அரேபியனுமாக இருக்கிறார்கள்.
எவ்வளவு ஒரு பொல்லாத ஒரு பிணைப்பு, அதை பகுத்தறியும் பொழுது மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். தீர்க்கதரிசிகள் என்ற ஒரு வேஷம் தரித்து, தேவனுடைய வார்த்தை என்ற வேஷம் தரித்து, தேவனுடைய சொல் என்று சொல்லிக் கொண்டு நம் இடத்துல வரக்கூடிய நபர்களை கண்டறிய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையும், எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையும், அதே போல் நமக்குள் வாசம் செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவரும் இருக்கும் பொழுது மட்டும்தான் அதை சரிவர நாம் நிதானித்து அதை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் உங்களை ஆட்கூட்டத்தின் மத்தியிலே ஒரு ஆடாக நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. உங்களை எதிர் மத்தியில் அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஐ எம் சென்டிங் யூ as a as a as a as a sheep amidst of the wolf. உங்களை நான் ஓநாய் கூட்டத்துக்குள் அனுப்புகிறேன் என்று தான் ஆண்டவர் சொன்னார். இந்த நபர்கள் they are in the wolf thing. ஒரு ஆடுதான் ஆட்டை போல இருக்க தெரிய தென்படக்கூடியவர்கள். ஆனால் ஓநாய் தான் ஆட்டினுடைய வேஷத்தில் இருக்கின்றது. ஒளியினுடைய தூதனுடைய வேஷத்தை தரித்து இருக்கிற ஜனங்கள் அவர்கள் வருவார்கள். ஆனால் ஆவியானவருடைய துணையோடு இதை நாம் எதிர்த்து செயல்பட முடியும். 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் பொழுது மிக தெளிவாக பொல்லாத கள்ளத்தீர்க்க தரிசிகளை அறிந்து அடையாளம் கண்டுகொள்வதற்காக இருக்கக்கூடிய வழிமுறைகளை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு எடுத்துரைக்கிறார். மறுபடியும் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவரே இவர்களை நீர் நினைத்துக் கொள்ளும். கடைசியாக ஜெபித்துதான் இதற்கு பதில் சொல்கிறார். ஆண்டவரே நீர் இதனை பொறுப்பேற்றால், லார்ட் யூ ப்ளீஸ் டேக் ஓவர் அண்ட் ஆக்ட் அகைன்ஸ்ட் தீஸ் பீப்புள். ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு எதிராக நீர் செயல்படும் என்று அவர் சொல்கிறார். நாம் 1 முதல் 14 வரைக்கும் நாம் வாசிக்கின்றோம். கடைசியாக இதே அதிகாரத்தில் வாசிக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் 15 முதல் 19 வரை இருக்கின்ற வேத பகுதி. நெகேமியா சாப்டர் 6 verse 15 to 19. இதுல நாம் வாசிக்கும் பொழுது அதுல வந்துட்டு ஆல்மோஸ்ட் 140 years லேட்டர் இந்த அலங்கமானது இடிக்கப்பட்டு ஏறக்குறைய 140 வருஷங்களுக்கு பின்பதாக அவர்கள் இந்த அலங்கத்தை கட்டி முடித்து விட்டார். The wall was finished in a record time. 52 நாட்களுக்குள்ளாக அவர்கள் கட்டி முடித்து விட்டார். The wall was completed in 52 days on the 25th day of the month Elul. ஏலுல் என்று சொல்லக்கூடிய மாதம் 25ஆம் தேதியிலே அவர்கள் கட்டி முடித்து விட்டார்கள். ஆனால் என்ன பிரச்சனை, இவர்கள் கட்டி முடித்து விட்டார்கள். கட்டி முடித்தவுடன் 16வது வசனத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். கட்டி முடித்த எல்லா நபர்களுக்கும் அதை கேள்விப்பட்ட பொழுது குரூப் has divided into two. ஒரு ஜனங்கள், எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியர் அனைவரும் அதை கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை கர்த்தர் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்கள் திரள் கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன ஆச்சு? அவர்கள் இது கர்த்தராலே வந்த ஜனங்கள் என்று சொல்லி சத்துருக்களும் புரிந்து கொண்டார்கள். அது ஒரு விஷயம் தான். ஆனாலும் இந்த சத்துருக்களுக்கு அவ்வளவு மனசுல அவ்வளவு திருப்தியோ ஒரு சந்தோஷமோ இல்லை. ஆனால் அதே நேரத்துல மற்ற ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷமாக இதனை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். இப்படிதான் அந்த 2 கூட்டமாக பிரிந்தார்கள். ஆனால் அதே நேரத்துல இவர்களுக்கு வந்ததான பிரச்சனை நின்று போய்விட்டதா? நீங்கள் 17 முதல் 19 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் அந்த நாட்களிலே யூதாவில் உள்ள பெரிய மனிதர் இடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும், தொபியாவின் இடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமா இருந்தது. ஒரு ரிப்போர்ட் போய்கிட்டு வந்து லெட்டர்ஸ் வந்துட்டே இருக்கு. எதற்கு இப்படி இந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டதா? கட்டி முடிக்கப்பட்டது. எதற்காக? இங்க ஒரு கலகம் உண்டாக போகிறது. இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ்ல ஐயோ இப்படி நடந்துருச்சா? ஆமாங்க, ஆமா பிரதர், எஸ் பிரதர் இப்படிதான் நடந்தது, எஸ் சிஸ்டர் இப்படிதான் நடந்தது பேசி ஒரு இந்த காசிப் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது பாத்தீங்கன்னா, அது போலதான் இந்த கடிதங்கள் அந்த நாட்களிலே மாற்றி 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 அநேகமா இருந்தது. கடிதங்கள் வருகிறதும் போக்கும் வரத்தும் அதிகமா இருந்தது. அவன் நாகராகின் குமாரனாகிய செகனியாவிற்கு மருமகனாய் இருந்ததும் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகனான் பெரகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமாரத்தை விவாகம் பண்ணியிருந்தபடினாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். என்ன ஆணையிட்டு கொடுத்தாங்க? நடக்கிற விஷயம் எல்லாம் தப்புன்னு சொல்லி ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார்கள். அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான். கடைசியில பாத்தீங்களா எப்படி முடிவடைகின்றது? எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கென்று செயல்படும் பொழுது நம்மை தொய்வுறச் செய்வதற்கு, நம்மை சோர்ந்து போகச் செய்வதற்கு அநேக யுக்திகளை பயன்படுத்தியும் நாம் அதில் மேற்கொண்டாலும் அடுத்த முறை நான் வரக்கூடிய பிரச்சனையே வராது என்பதில் it doesn't guarantee that next we will not face any problem. We may face. அதான் கடைசியில் கடிதங்களை அனுப்புவான் என்று சொல்லி இந்த அதிகாரம் முடிவடைகின்றது. The problem will still persist. இன்னும் அந்த பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கத்தான் போகிறது. பிரச்சனைகளை இவன் சந்தித்தே ஆக வேண்டும். ஆனாலும் ஏனென்றால் சத்ருவாகிய சாத்தான் அமைதியாக இருக்க போவதில்லை. லூக்காவுடைய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே தெளிவாக சொல்லப்படும் பொழுது he left Jesus for a while and went away. இயேசு கிறிஸ்துவை கொஞ்ச தூரம் அவனை விட்டு, கொஞ்ச நாட்கள் விட்டு அவன் அப்புறம் போனான் என்று சத்ருவாகிய சாத்தானை பற்றி சொல்லப்படுகிறது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் அது போலதான் உண்மையாக இருக்கிறது அல்லவா? நமக்கும் இன்றைக்கு நாம் வெற்றி பெற்றோம்.
அடுத்து நமக்கு எப்பொழுது பிரச்சனை என்று தெரியாது. கொஞ்ச நாள் நம்ம விட்டு 2 நாட்கள் கழித்து அதே பிரச்சனை, 2 days லேட்டர் அதே பிரச்சனை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் எதிர்ப்பை சந்திக்கும் பொழுதும், ஒவ்வொரு முறையும் இது போல இருக்கின்ற நமக்கு தூற்றி பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லது போலியான சில வார்த்தைகள் நம்மை எதிர்த்து 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 பேசப்படும் பொழுதும், நாம் அமைதலோடு இருந்து கர்த்தருக்கு முன்பாக இருந்து ஆண்டவருடைய ஆவியானவரை சார்ந்து கொண்டு அவருடைய வசனத்தை சார்ந்து கொண்டு உறுதியாக நிற்போம் என்று சொன்னால், நாம் நிச்சயமாக கர்த்தருடைய ஊழியத்திலும் கர்த்தருடைய வேலையிலும் நாம் நிலைத்திருப்போம். அவர் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய திட்டத்தையும் நோக்கத்தையும் நாம் நிச்சயமாய் நிறைவேற்றுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம் என்ன? நீங்கள் புறாவை போல கவடற்றவர்களாகவும் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். அப்படியானால் நம்மிடத்திலே அதே நேரம் நமக்கு தந்திரமெல்லாம் வேண்டுவதில்லை, மாறாக புறாவை போல நம்முடைய மனதிலே களங்கமற்ற மனதாக இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே நாம் சர்ப்பத்தை போல மிக மிக கவனத்துடன், மிக மிக ஒரு தெளிவான கவனத்துடன் நாம் நடைபெறக்கூடிய சூழல்கள் எல்லாம் பார்த்து தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளும் நமக்கு அவசியம் என்பதை தேவன் நமக்கு விரும்புகிறார். இந்த அதிகாரத்தில் நாம் தியானித்த இந்த நேரத்திலே நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளிலே நாம் உறுதியாக நிற்க, ஆண்டவருடைய வசனத்தை பற்றி கொண்டு நிற்க, ஆண்டவரத்தில் ஜெபித்து மன்றாடி பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.